அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ கூலி, எனக்கு வேலை செய்கிற கூலி நீ. அப்படி தான் அவங்க மைண்ட் செட்டில். நீங்கள் மறந்துடாதீங்க, எவ்வளோ தான் உங்கள் ஏர்த்லி, உங்கள் பூமிக்குரிய எஜமானுங்களுக்கு நீங்கள் வேலை செஞ்சாலும் ஒரு சில நேரத்தில் மூஞ்ச காமிப்பாங்க. ஒரு சில நேரத்தில் உங்களை தேவையில்லாத மாதிரி பேசுவாங்க. உங்களை என்னது காயப்படுத்துவாங்க. ஆனால் நீங்கள் கர்த்தருக்காக செஞ்சு பாருங்களேன். அதை கர்த்தருக்காக செஞ்சுமா அவன் என்ன பேசினாலும் பிரச்சனை இல்லை. நீ பேசிட்டு போ. நான் செஞ்சுட்டேன், என் வேலையை சரியாக செஞ்சுட்டேன். நீ உன் திருப்திக்காக அதெல்லாம் செய்யணும்னு சொன்னால் முடியாது. ஓகே, என்னுடைய வேலையை செஞ்சுட்டேன், அதுக்கு மேலே உங்களுக்கு பிரச்சனைன்னா அது உங்கள் பசால். நான் ஆண்டவர் ஓகே, எனக்கு தெரியும் என் வேலையை செஞ்சுட்டேன். ஓகே, சம்டைம் ப்ளேம் உங்கள் மேலே போடுவாங்க. வேலையில் எதுவும் பழுதாச்சுன்னா உங்கள் மேலே தான் அந்த ப்ளேம் வரும். ஓ, பிகாஸ் ஆஃப் யூ டிடன்ட் கான்சன்ட்ரேட், ஐயோ அப்படின்வாங்க. ஆனால் ஆக்சுவலி பார்த்தா அவங்க சைட்டில் அதை சொல்லிடுறாங்க, டபுள் செக் பண்ணாமல் அனுப்புவாங்க. அது யார் பிரச்சனை? அவங்க பிரச்சனை. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு காரியம் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? என் வேலையை நான் செஞ்சேன், ஒப்படைச்சிட்டேன், நீ கத்திட்டு போ. நான் கத்தருக்காக செஞ்சேன், நான் அதை குறித்து எதுவுமே வருத்தப்பட்டுக்கு போகிறது கிடையாது. ஆனால் நிறைய பேர் என்ன பர்சனல் ஆக்கிடுவாங்க. ஐயோ இப்படி பேசிட்டாரு, அப்படி பேசிட்டாரு. ஏன்னா நீங்கள் பாஸோட பிரியராக பார்க்குறீங்க, தேவனுடைய பிரியராக இல்லாமல். ஆமென், ஆமென். நீங்கள் தேவனை பிரியப்படுத்தி பாருங்கள், உங்கள் பாஸை கூட ஆண்டவர் மாற்றுவார். சொன்னா இல்லையா? பெரிய பாட்டு சொல்லுங்கன்னு சொன்னா இல்லையா? அவர் மாற்றுவார். அது மாதிரி உங்கள் பாஸ் பிரச்சனைனா பெரிய பாஸ்ட்டு சொல்லுவோம், அவர் மாற்றுவார். Amen. Okay, so when you work for people, they will never appreciate. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ கூலி, எனக்கு வேலை செய்கிற கூலி நீ. அப்படி தான் அவங்க மைண்ட் செட்டில். வேலை முடிஞ்சா நீ தேவையில்லையா, வேலையை விட்டு தூக்கிடுவேன். அந்நேரத்தில் அந்த உறவெல்லாம் பேச மாட்டீங்க. ஏன்? அவங்களுக்கு தேவைப்படுற வரைக்கும் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். நீங்கள் தேவையில்லைன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்குறேன், எந்த இடத்துல நீங்கள் வேலையை விட்டு போன பிறகு இன்னமும் அந்த முதலாளியோ உங்கள்கிட்ட கால் பண்ணியோ நல்லா விசாரிக்கிறேன், எப்படி இருக்க, வேலைலாம் ஓகேயா, வேலை சரியான்னு. எங்கே இருக்குது, எங்கே நடந்துருக்கு சொல்லுங்கள், எங்கே நடந்துருக்கு? எங்கேனாச்சும் நடந்துருக்கா? வேலையை விட்டு தூக்கிட்ட பிறகு அவனுக்கும் ஒன்றும் இல்லை. அதுதான் ஏர்த்லி மாஸ்டர்ஸ், அதுதான் உலகத்துக்குரிய எஜமான்கள், முதலாளிகள். நீ எனக்கு தேவை, அதனால் உன்னை பாய்ச்சிக்குவேன், அதுக்கு காசு கொடுக்குறேன். ஆனால் நீ எனக்கு எப்போ தேவையில்லையோ பபாய். அதுக்கப்புறம் உங்களை பற்றி அவங்க நினைக்கவே மாட்டாங்க. சரியா?